கூலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தலைவர் அடுத்தது ஜெயிலர் 2ல் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் 1-2 ஷெடியூல் தான் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் டோட்டல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சு சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கலாநிதி மாறன். இப்போது தலைவர் அடுத்தது யார் கூட படம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு டாக்கு போயிட்டே இருக்குது. நிறைய டேரக்டர்ஸும் வந்திருக்காங்க, கதையை சொல்லியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இப்போ அந்த டேரக்டர் யார் யார் என்றால் லோகேஷ் கனகராஜ் கமலையும் ரஜினியும் ஒன்றா வச்சு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் அவரும் ஒரு கதை சொல்லியிருக்கிறாராம். தலைவரும் அந்த படத்தோட கதையை கேட்டு ஓகே இன்னும் கிரீன் சிக்னல் கொடுக்காம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகாராஜா படத்தோட டேரக்டர் அவரும் ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு. அது ஆல்மோஸ்ட் அவருக்கு பிடிச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கல்கி படத்தோட டேரக்டர் நாக் அஸ்வின், இவர் ஏற்கனவே நம்ம தலைவருக்கு ஒரு கதை சொல்லி அது ஒர்க் அவுட் ஆகும் போயிருக்கு. இப்போ என்னவென்றால் திருப்பியும் இவர் இன்னொரு கதை சொல்லியிருக்கிறாராம். கல்கி 2 போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தலைவர் தான் முடிவு பண்ணணும் அடுத்த படம் யார் கூட பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி என்பதை நீங்கள் கமெண்டில் சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.